இறைவனால் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதம் மனிதர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு திருவிழா காலம் வருதோ, அதே மாதிரி இந்த தேவர்களுக்கும், முனிவர்களுக்கும், தெய்வங்களுக்கெல்லாம் இது ஒரு திருவிழா கோலங்கள். இவங்க வந்து சொர்க்கத்துல இருக்க மாட்டாங்க. எல்லாருமே யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே இந்த பூமியில தான் வந்து யார் யார் எப்படி இருக்காங்க, என்னென்ன பேசுகிறாங்க டைரெக்டாக அவங்க பார்ப்பாங்க. இத்தனை நாளாக ஆள் வச்சு பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பிரம்மமுகூர்த்தத்தில் மட்டும்தான் அவங்க வந்து பார்ப்பாங்க நம்ம வீட்டை. இன்றைக்கி இந்த மாதத்தில் வந்து டைரெக்டாகவே எந்தெந்த வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத நேரடியாகவே வந்து விசாரிக்க கண் கூட பார்த்துட்டு போவாங்க. ஆனால் இங்கே பூலோகத்தில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இவங்களுக்கு நம்ம வந்து அதான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுமே ஒரு 10 மணிக்குள்ளே க பூட்டிடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து கருவறையில் கூட அங்கே அந்த தெய்வம் வந்து அந்த 10 மணிக்கு மேலே அப்படிங்கிறது வந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த மார்கழி மாதம் முழுவதும் பார்க்கலாங்க.